கீழ்ப்படிதலுக்கு இலக்கணமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சுப்ரீம் ஸ்டார். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கின்றன. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபை உமது உண்மை எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தன. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்தது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கின்றன. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். இந்த நாளின் மனன வசனம் எபிரேயர் 10:7. தேவனே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். Behold, I have come to do your will, O God. கீழ்ப்படிந்த ஒரு வரிசையிலே இதுவரை சகரியா தம்பதியர், மரியாள், யோசேப்பு, சிமியோன் தாத்தா, ஞானிகள், தேவதூதர்களை குறித்து நாம் கவனித்தோம். இன்று கிறிஸ்துமஸின் மைய நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையும் துவக்கம் முதல் முடிவு வரை கீழ்ப்படிதலாகவே இருந்தது. அதை குறித்து சில காரியங்களை இன்று நாம் தியானிப்போம். தந்தையாகிய கடவுள் தமது மகனை இவ்வுலகிற்குள் பிடித்து தள்ளவில்லை. மாறாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வர இயேசு தாமாகவே முன் வந்தார். இட் வாஸ் எ வாலண்டரி ஆக்ட். ஒருவேளை கால தோற்றத்திற்கு முன்னே பிதாவானவர், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என விண்ணுலகில் கூவி மண்ணுலகின் பெருந்தேவையை அறிவித்திருப்பார். எபிரேயர் 10:5-7 நாம் வாசிப்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பதிலாய் இருந்திருக்கும். எபிரேயர் 10:5-7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லியிருப்பார். அவர் உலகிற்குள் நுழையும் பொழுது, கடவுளே, உம் விருப்பத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். அதுதான் முக்கியமான காரியம். இறைமகனின் துவக்க கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு கிறிஸ்துமஸை தந்தது. அது கல்வாரியில் உச்சநிலை அடைந்தது. அவர் மனிதனானதையும் பலியானதையும் சேர்த்து பவுல் இவ்விதம் எழுதுகிறார். அவர் மனித உருவில் தோன்றி சாகும் வரை, அதாவது சிலுவை சாவு வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:7-8 வாசிக்கிறோம். இயேசுவில் திருவார்த்தையானது
திரு உடலானது. The word became flesh in Jesus. அதாவது பேசப்பட்ட எழுதப்பட்ட திருவார்த்தை இயேசுவில் மனு உருவெடுத்தது. The word incarnated in Jesus. இது மட்டுமல்ல, திருச்சட்டத்தின் மிகச் சிறிய எழுத்தையோ அதில் ஒரு கொம்பையோ விடாது நிறைவேற்ற இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் புத்தக சுருளில் அவரை பற்றி எழுதியிருந்தவை யாவும் அவரிலே மொத்தமாக துல்லியமாக நிறைவேறின. மரியாளுக்கு பழைய ஏற்பாட்டு அறிவு எவ்வளவு இருந்தது என்று முன்னர் டிசம்பர் 19 தியானத்திலே நாம் குறிப்பிட்டோம். நாசரேத்தில் உள்ள தச்சன் வீட்டில் இளைஞன் இயேசுவுக்கு எவ்வளவு வேத அறிவு புகட்டப்பட்டிருக்கும் என்று எவரும் கற்பனை செய்யலாம். எருசலேம் ஆலயத்தில் உள்ள மறைநூல் அறிஞர்களே அவரது திருவசன அறிவில் வியந்து போயினர். தமது பரம தந்தையின் காரியமாய் தாம் இருக்க வேண்டியது அவர்களுக்கு புரியவில்லையா என்று தமது பெற்றோரை இயேசு வினவினார். ஆனாலும் தமது ஞானமும் அறிவும் தமக்கு இருமாப்பை உண்டாக்கவோ தமது பெற்றோருக்கு அடிபணிய இடையூறாய் இருக்கவோ அவர் இடம் தரவில்லை. 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளையும் வாக்குத்தத்தமுள்ள 1ஆம் கட்டளையுமானதற்கு கீழ்ப்படிந்தவராய் இயேசு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடங்கி நடந்தார். இயேசுவின் 12 வயதுக்கு அடுத்த 18 ஆண்டுகளை குறித்து நமக்கு வேதத்தில் தகவல் ஏதும் இல்லை. ஆனால் அவர் கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பது அவரை குறித்து அவரது 30ஆம் வயதில் யோர்தான் நதிக்கரையில் தந்தையானவர் பிரகடனப்படுத்திய சாட்சியிலிருந்து தெளிவு. அவர் என்ன சொன்னார்? இவர் எனது நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடந்து எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது முழுமூச்சாய் இருக்க வேண்டும். தொட்டில் முதல் தொழுமரம் வரை கீழ்ப்படிதல், 100க்கு 100 கடவுளை களிப்பாக்கிய வாழ்க்கை. இவரது பிறந்த நாளை நாம் நாளை சிறப்பாய் நினைவுகூர இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிதலின் ஆவியோடு எந்நாளும் நடந்து கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். Behold, I have come to do your will, O God. எங்கள் மகாபரிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொட்டில் முதல் தொழுமரம் வரை சற்றும் வழி பிசகாமல், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல், கீழ்ப்படிதல் ஒன்றையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்து உம்மிடத்திலே நற்சாட்சி பெற்றாரே கர்த்தாவே, அவரை போலவே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், சாதகமான சூழ்நிலையானாலும் பாதகமான சூழ்நிலையானாலும், வரவேற்பு மிகுந்த இடமாயிருந்தாலும் எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், என் தேவனுக்கு கீழ்ப்படிவதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் வெறுமனே சாட்சி மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் அவ்விதமாகவே வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவிதாரோம். இந்த நாட்களிலே கீழ்ப்படிதலை குறித்து கிறிஸ்துமஸ் கதாபாத்திரங்களிலிருந்து எங்களுக்கு நீர் கொண்டு வந்த நடைமுறை விளக்கங்களுக்காக, எடுத்துக்காட்டுடன் கூடிய நல்ல போதனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நெடுகவே கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். அதற்காக நீர் அனுப்பி தந்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் அருளி செய்யப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த சூழலிலும் நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு, திரும்ப திரும்ப துக்கப்படுத்தி நாங்கள் அவரை அவித்து விடாதபடிக்கு மிகவும் கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவிதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளைய தினம் அகில உலகத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பு
மிக சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். Happy Christmas to all of you. God bless you.